பவி தமிழ் நியூஸுக்கு உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன். அதாவது நீங்கள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயம் பரவி கொண்டு வருது. ஐரோப்பிய நாடுகளுக்குள்ளே வர்றாக்களை எல்லையிலே பிடித்து எந்த நாட்டிலேருந்து வர்றாங்களோ அந்த நாட்டுக்கு அனுப்புகிறாங்கன்னு சொல்லி. இந்த நடைமுறை 2025 ஜெர்மனியில் புதுசாக வந்த பிரசிடெண்ட், அதாவது அவர் வந்ததுக்கு பிறகு அதிகளவான சட்டங்களை மாற்றிருக்கு. இந்த ஐரோப்பா நாட்டுக்குள்ள உள்நுழைகிறாக்கள் அடுத்தது ஜெர்மனிக்குள்ள ஸ்பெஷலாக உள்ள வர்றதை பற்றி இந்த அகதி அந்தஸ்து கோர்றாக்களோட கோரிக்கைகளை பற்றி முன்புறமாக அவர் வந்ததுக்கு பிறகுதான் கூடுதலான ஒரு எச்சரிக்கை நடவடிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அதாவது அதில் என்னதுன்னு சொல்லி முக்கியமாக பார்க்க போனோம்னு சொன்னால், இந்த யூரோப்பா நாடுகளில் இருக்கிற போர்டர் தாண்டி உள்ள வர்றாக்களுக்கு அதிக அளவான செக்கிங்களை கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பாக பார்க்க போனோம்னா, இப்போ ஒரு ஆள் இத்தாலியில் அசுலோ இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு முறையில் ஃபிங்கரை வச்சு போட்டு ஜெர்மனிக்குள்ளே வராங்க. ஆரம்பத்தில் ஜெர்மனிக்குள்ளே வர்றது எல்லாம் ஒரு போர்டர் ரோட் தானே, அது க்ராஸ் பண்ணுறதுக்கு நார்மலாக ஈஸியாக தான் இருக்கும். இப்போ கூட நீங்கள் சில டைமில் கூட அந்த மாதிரி க்ராஸ் பண்ணலாம். ஆனால் அதுண்ட சட்டத்தை கூட்டிட்டாங்க. அந்த போர்டரில் இருக்கிற போர்டர் செக்கிங்கை கூட்டிட்டாங்க. இப்போ நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட் சரியாக இருக்கா, இல்லாட்டி நீங்கள் என்ன பர்பஸ்க்காக வாரீங்க, இப்போ உங்கள்கிட்ட ஒரு விசாவும் இல்லை ஒன்றும் இல்லைண்டா அவங்க டிரெக்டாக அதிலே வச்சு உங்களோட ஃபிங்கரை பார்த்தாங்கன்னு சொன்னால் நீங்கள் இத்தாலியில் வாரீங்க, இல்லாட்டி வேற ஒரு நாட்டில் இருந்து வாரீங்க, இல்லாட்டி ஃப்ரான்ஸில் இருந்து வாரீங்கண்டா டிரெக்டாக தெரிஞ்சிடும் உங்களோட பிரச்சனை இதுதானு. அந்த நாட்டுக்கு உடனடியாக அனுப்பிடுவாங்க. அந்த நாடு உங்களை டிரெக்டாக ஜெயிலில் போடுவாங்க, இல்லாட்டி எந்த நாட்டிலேருந்து திரும்ப அங்கேருந்து வந்தீங்களோ அந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்புவாங்க. இதுதான் இப்போதைக்கு நடைமுறையில் கொண்டிருக்குது. கிட்டத்தட்ட இப்போ இந்த 2025க்கு பிறகு 44,500 பேரை இந்த மாதிரியான சோதனைகளில் ஏற்படுத்தி அவங்கள திருப்பி அனுப்பியிருக்கிறாங்கன்னா எந்த நாட்டில இருந்து வந்தாங்களோ அந்த நாடுகளுக்கு திருப்பி அனுப்பப்பட்டிருக்கு. இது என்ன வகையில் ஆக்கலன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ விசா இல்லாமல் வந்திருப்பாங்க, வேற ஃபிங்கரோட வந்திருப்பாங்க, இல்லாட்டி அவங்கள்ட்ட ஒழுங்கான பதிவுகள் ஆவணங்கள் இல்லாமல் இருந்திருக்கு. இந்த நாட்டுக்கு வரக்கூடிய ஆவணம், இப்போ யூரோப்பில் ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாடு போகணும்னா செங்கன் விசா இருக்கணும், அந்த விசா இல்லாமல் வந்திருப்பாங்க. இல்லாட்டி அங்கே ரிஃப்யூஜி அடிச்சு அப்புறம் இந்தியாவில் அங்கே கேஸ் ரிஜெக்ட் ஆகினோன்னு இந்தியாவில் வர்றதுக்கு வந்திருக்காங்க. இந்த மாதிரியான நிறைய பேரை இப்போ நாட்டில் இருந்து ஒவ்வொரு நாடுகளையும் திருப்பி அனுப்பி கொண்டிருக்கிறாங்க. அதே சமயம் ஜெர்மனி அதில் கடும் முன்முறமாக இருக்கிறாங்க. என்ற புதுசாக வந்த அரசாங்கம் இந்த விஷயத்துக்கு சரியான எதிர்ப்பு. அதே சமயம் எதிர்கட்சியில் இருக்கிறவங்க அசுல் கோரிக்கையில் வர்றவங்களை பயங்கர எதிர்ப்பில் இருக்கிறாங்க. ஏன்னா இங்கத்தே நாட்டு ஆக்களோட விலைவாசி கூட்டிட்டு அவங்க வேலை செஞ்சு கட்டுற டேக்ஸில் மற்ற இப்படியான ஆக்கள் வாழ்கிறாங்கன்னு சொல்லி. ஏனெண்டா ஒரு ஆள் ஜெர்மனிக்குள்ளே வந்தேறன்னு சொன்னால் மற்ற நாடுகளை விட ஜெர்மன் ஒரு குழந்தை போல பார்க்கும். அதாவது நீங்கள் அசுல் பண்ணலேருந்து உங்களுக்கு அதில் இருந்து உங்களுக்கு கிழமைக்கு காசு, தங்குற இடம், உடுப்பு வகைகள் அப்படியாது. பிறகு நீங்கள் அசுல் கேஸ் இதாகி ஒரு கேம்பில் விடக்குள்ள உங்களுக்கு கேம்பில் இருந்து காசு, சாப்பாடு, தங்குற இடம், உங்களுக்குரிய இன்சூரன்ஸ், அதாவது ஹாஸ்பிட்டல், உங்களுக்கு எதுவும் வருத்தங்கள் இருக்கா அதுகளை செக் பண்ணுறது எல்லாம் இருக்கோ இல்லையோ அதுக்குரிய இன்சூரன்ஸ் எல்லாத்துக்கும் பே பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு 2000 யூரோக்கு மேலே செலவாகுதுன்னு சொல்லி இந்த கணிப்பு மூலமாக தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான சிக்கலை ஃபேஸ் பண்ணணும், இதுகளை ஒரு சட்ட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணுமென்றதுக்காண்டி இப்போ 2026 இன்னும் சரியான ஒரு இறுக்கமான நிலைமையில் போய்கொண்டிருக்குது.